இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சந்திரசேகர். அங்க இந்து தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்புல இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த பிரஸ் மீட் எதற்காகன்னா, சென்னை 34 நுங்கம்பாக்கம், அதுல அகஸ்தீஸ்வர பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்கு பல ஏக்கர் கணக்குல சொத்துக்கள் இருந்திருக்கு. அந்த நுங்கம்பாக்கம் மொத்த கிராமமே அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்து. அதை 1962 இருந்து சில தர்மகர்த்தாக்கள், போலியான தர்மகர்த்தாக்கள் மூலியமாக இந்து சமய அறநிலையத்துறை அவங்களுடைய அதிகாரிகளுடைய கூட்டு சதியோட மொத்த சொத்தையும் பட்டா போட்டு வித்துட்டாங்க. எல்லாமே அரை கிரவுண்டு, 1/4 கிரவுண்டு, 2 கிரவுண்டு, 1 கிரவுண்டு, அப்படி எந்த விதமான HRNC உடைய அனுமதி இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது. அதுக்காக எங்களோட குழு பல வருடமாக போராட்டம் பண்ணி இப்ப சமீபத்தில் ஒரு கோர்ட்ல கேஸ் ஒன்று போட்டோம். கேஸ் நம்பர் WP நம்பர் 241888 ஆஃப் 2023. இந்த கேஸ்ல இப்ப சமீபமா ஒரு இன்டரிம் ஆர்டர் வாங்கியிருக்கோம். அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்குன்னா, 6 வாரத்துல மொத்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எவ்வளவு, அதுல எவ்வளவு வித்திருக்கீங்க, எவ்வளவு இன்னும் மீதி இருக்கு, எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போன்ற மொத்த டீடைல்ஸையும் சர்வே பண்ணி 6 வாரங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட இது ஆர்டர் போட்டு 1 மாசம் ஆகுது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவங்க நடவடிக்கை எடுக்க வைக்கணும். மேற்கொண்டு அதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை நாங்க இன்னும் கோர்ட்ல மீண்டும் போராட்டம் பண்ணி இந்த மொத்த சொத்தையை மீட்போம். அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். மற்ற டீடைல்ஸ்லாம் நாங்க இப்ப பேசுறோம். இப்போ வணக்கம், நான் தினேஷ்ங்க, பாரத் இந்து சமய அறநிலைய சங்கத்தோட தலைவர். இது பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா இது பழமையான கோயில். எல்லாமே ஆய்வு நடத்துறேன்னு போறாங்க. ஆனா இதுவரையிலும் அந்த கோயில் சம்பந்தப்பட்டது மட்டும் இதுவரையிலும் எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தவில்லை. அது ஆணையர் அலுவலகமே அந்த நுங்கம்பாக்கத்துல தான் இருக்கு. அங்கிருந்து போனீங்கன்னா 1 மணி நேரம் கூட ஆகாது, 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் கூட அவங்க அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணாம, அவரு மாண்புமிகு அமைச்சர் இருக்காரு இல்லைங்களா, ரமேஷ் அவரு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஆய்வு நடத்துறேன் இதை விட்டுறாங்க, இதை தவிர்த்துறாங்க. எல்லா தரப்புல இருந்தும் இது நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 கோடிக்கு மேல சொத்து காணாம போயிருக்கு. 1 ரூபாய் 2 ரூபாயில 100 கோடிக்கு எல்லாமே நம்ம அவ்வளவு ஸ்டெப் எடுக்கும் போது மொத்தமா இந்த கோயில் சொத்து இவ்வளவு காணாம போயிருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாரோட கவனத்துல எடுத்துட்டு போறோம். கோயிலோட சொத்து மொத்தமாகவே அத தனிநபர்கள் அதிகாரிகளோட துணை கொண்டுதான் இதை பண்றாங்க. யாரும் இண்டிவிஜுவலா பண்ணறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை நாங்க பல தடவை பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அவங்க கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். நாங்க அதை பத்தி எங்க கையில இருக்க ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறோம்ட்டு அமைச்சர் அலுவலகத்துக்கும் போயாச்சு, முதல்வர் அலுவலகத்துக்கும் தனிப்பிரிவுக்கும் கொடுத்தாச்சு. ஆனா இந்த நாள் வரலாம் நம்மள கூப்பிடல. அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் உடனுக்குடன் நாங்க எடுத்துருவோம், ஆக்ஷன் எடுத்துருவோம். கடைசியில பாத்தீங்கன்னா இன்டரிம் ஆர்டர் கூட 6 வாரத்துக்குள்ள நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவங்க கொடுத்துருக்காங்க இன்டரிம் ஆர்டர். அதாவது 6 வாரத்துக்குள்ள ஃபுல்லா சர்வே பண்ணுங்கன்ட்டு. நம்ம இதை பேஸ் பண்ணி கண்டினியூஸா தொடர்ச்சியா நம்ம இணை ஆணையர் அலுவலகத்துல கேட்கறோம். சரி, வேலையை தொடங்கியாச்சா எல்லா தரப்புலையும் அவங்க கொடுத்துருக்கிறது பல டிபார்ட்மெண்ட், பல துறைகள், எல்லா துறையும் இதுல ஆய்வு பண்ணி உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னா சொல்லி ஆர்டர் இருக்கு. இன்டரிம் ஆர்டர் 6 வாரத்துல. இந்த 4 வாரம் முடிஞ்சும் யாருமே ஒரு சின்ன நடவடிக்கை கூட தொடங்கல. இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதும் புரியல. இன்னும் 2 வாரத்துல முடிஞ்சிச்சுன்னா அவங்க நீதிமன்றத்துல அவங்க என்ன பண்ண போறாங்கன்றதும் புரியாம இருக்கு. ஏன்னா 4 வாரம் சுத்தமா ஒண்ணுமே ஆரம்பிக்காம இருக்காங்க. இது இந்துக்கள் கோயிலுக்கு மட்டும்தான் மொத்தமாக காணாம போயிருக்குது. இதை ஏன் முதல்வர் தனி கவனம் செலுத்தக்கூடாது? கோயில் சொத்து
அந்த கோயிலுக்கு மட்டுமே உரியது. அது வந்து தனிநபர் லீஸ் அக்ரிமெண்டே இல்லை. இதுல வேதனைன்னா லீஸ் அக்ரிமெண்ட் யாருக்கிட்டுமே இல்லை. எல்லாம் வந்து அந்த மேல் வாடகை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கைமாறி எங்கெங்க பல இடத்துல பாத்தீங்கன்னா நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட கோடிக்கணக்குல பாக்கி இருக்கு. ஒரே நபருக்கே வந்து ஒரு 10 இடம், அதாவது 10 இடம் பாத்தீங்கன்னா அரை கிரவுண்டு 1 கிரவுண்டு கணக்கு பண்ணி ஒரு 10 கிரவுண்ட் அந்த மாதிரி கணக்குல கொடுத்துருக்காங்க தனி நபர்களுக்கு, ஒரு நபர்களுக்கு. அதை அவங்க என்ன பண்றாங்க, வியாபார நோக்கத்தோட வேற பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாற்று மதத்தினருக்கு நம்ம இந்து சமயத்துல இடம் ஒதுக்கும் போது அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஆனா இனியவரெல்லாம் அதை எதுவுமே பின்பற்றல. இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாதுன்னு இருக்குது, அந்த ஆர்டரும் இருக்குது. அவங்க ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே ஒரு தெருவை மீட்டுட்டோம்னு சொல்லி சட்டமன்ற குறிப்புல இருக்கு. ஆனா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு அப்புறமும் அதை மீட்டு எடுக்கல. அன்றைய காலகட்டத்துல முதல்வர் கவனத்திற்கு எடுத்துட்டு போய் சட்டமன்றத்துல என்ன குறிப்பு வைக்கிறாங்கன்னா, நாங்க இந்த அறநிலையத்துறை சொத்தை நாங்க மீட்டுட்டோம், தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்றாங்க. ஆனா இப்போ இந்த செகண்ட் போய் பார்த்தீங்கன்னா கூட அது மீட்டு எடுக்கல. அப்ப யாரு நம்ம குறை சொல்றது? அதிகார மட்டத்திலையா, செயல்படாத அதிகாரிகளையா, இல்ல கவனம் எடுத்துக்காதவங்க மாதிரியா? அதனால இது வந்து நேரடியா வந்து அமைச்சர் கவனத்திற்கும் முதல்வர் கவனத்திற்கும் எங்களோட தாழ்மையான கருத்தே அதுதான். இது இந்த ஒரு கோயிலுன்னு வைக்கிறோம், தமிழ்நாடு மொத்தமா எல்லா கோயிலையும். அதாவது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா வரவேலாம் பாதி கோயில் வந்து பேனர் போட்டு வச்சிருக்காங்க, நிலுவைத் தொகை 13 கோடி 12 கோடி. அப்ப இந்த சொத்தெல்லாம் எப்ப மீட்க போறீங்க? சொத்தெல்லாம் அதாவது நீங்க அரசு வந்து 1 மாசம் ஆகுது, இவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. ஆனா தகுந்த ஆதாரங்கள் வச்சிருக்கோங்க, கூப்பிட்டு பேசலாம்ன்றது எங்களோட கருத்து. நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னாதான் நாங்க அதை கொடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க, ஐயா ஸ்ரீராம் சார் மூலமா அதை பண்றோம். எல்லாமே ஒரு காலகட்டத்துல ஒரு அமைப்பு வந்து நீதித்துறையை தான் நம்ம இதா இருக்கு. அரசு துறை வந்து இதுல முழு கவனத்தை செலுத்தி கோவில் சொத்தை மீட்டெடுக்கணும். இந்துக்களுக்கான பாரம்பரியம் அது, நம்ம வந்து அதை விட்டு கொடுத்தெல்லாம் போக முடியாது. அது இன்னமும் காலதாமதம் படுத்தாம அவரோட கவனத்துக்கு எடுத்துட்டு போய் முதல்வர் கவனத்துக்கு போகணும். மெயினா முதல்வர் கவனத்துக்கு போனாதான் அடுத்தபடி அறநிலையத்துறை அமைச்சர் இதுவரை பல தடவை அவருக்கு வந்து நோட்டிபிகேஷன் நாங்க கொடுத்துருக்கோம். பல தடவை ஒரு ஆபீஸ் வாசல்ல போய் நின்று நாங்க உங்களை சந்திக்கணும், இந்தந்த கோயில் சொத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அவரோட பிஏவை சந்திச்சு நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு மனு எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் அது என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியல. அவங்க சந்திப்பதை தவிர்க்கிறாங்க. மொத்தம் வந்து 13 சர்வே நம்பர்ல அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் இருந்திருக்கு. அது வந்து அந்த காலகட்டத்துல காணி நிலங்கள் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு காணி என்பது 1.32 ஏக்கர்ஸ். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அவங்க ரெக்கார்ட்ஸ்ல இந்த காணிங்கிறது எல்லாம் எடுத்துட்டு ஏக்கர்ல மாத்தினாங்க. ரெவன்யூ அவங்களுடைய HRNC லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இந்த காணிங்கிறது ஒரு காணி வந்து 1.32 ஏக்கர், அதைய மறைச்சிட்டு 1 ஏக்கரா மாத்தினாங்க. இப்ப அதையும் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இப்ப லேட்டஸ்டா கோயில் வசம் உள்ள மொத்தம் சதுரடி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 40,836 சதுரடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்டு படி இருக்கு சொல்றாங்க. எங்களுக்கு ஆர்டிஐல கேட்டதுக்கு மீதி நிலம் யார்கிட்ட இருக்கு என்ன ஏன்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்க ரெக்கார்ட் படி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் லேண்ட், அதாவது கோயில் லேண்டுக்கு அவங்க வந்து பேங்க்ல போய் லோன் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 69 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால கடன் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் 10 கோடி வாங்கியிருக்காரு, ஒருத்தர் 5 கோடி வாங்கியிருக்காரு. தனிநபர் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படி எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு, யார் வாங்கியிருக்காங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு. மூடி மறைச்சு இல்ல சார். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா தனி நபருங்க வந்து ஆக்கிரமிப்புல இருக்காங்க, அதிகாரிகளோட துணையோட தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்ல பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 34 அந்த இதுவெல்லாம் போட்டு பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்போ காலகட்டத்திலேயே இதை கவனத்துக்கு எடுத்துட்டு வந்து அதோட அரங்காவலரை டிஸ்மிசல் பண்றாங்க நீதிமன்றமே. போலியா தவறு, நிறைய தவறு நடக்குது. இப்ப நம்ம கேக்குறோம் வைங்க, நம்மளுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? நாங்க வந்து பேங்க்ல டைரக்டா கேட்டதுக்கு பேங்க்ல என்ன சொல்ல எங்களுக்கு ரிப்ளை வருதுன்னாக்க,
தனிநபர் வந்து கேட்க முடியாது, அந்த மாதிரி கேட்க முடியாது, நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து எங்களுக்கு ரிப்ளை அனுப்புறாங்க. இருக்கலாம் இருக்கலாம். சர்வே நம்பர் வந்துங்க சப்டிவிஷன் பண்றாங்க. சர்வே நம்பர் வந்து 13 சர்வே நம்பரை அப்படியே இஷ்டத்துக்கு சப்டிவிஷன் பண்றாங்க. அது வந்து அறநிலைத்துறை இதுல கமிஷனர் ஆர்டர் இருந்தா தான் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். நேரடியா ஆணையரோட உத்தரவு தான் இருக்கணும், ஆணையரோட ஜிஓ பாஸ் பண்ணணும். ஆனா இதுல நிறைய விதிமீறல்கள் இருக்கு. இந்த கோயில் எடுத்து பதினஞ்சு ஒரு 14 சர்வேக்கு 3 பிளாக் மேல எக்கச்சக்க சொத்துக்கள் இருக்கு. இதுல வந்து ரங்கநாத் டி நகர் ரங்கநாத் ரொம்ப ஃபேமஸ். இங்க டி நகர் ரங்கநாத் தெருவு காணும், உங்க பக்கம் மார்க்கெட்டை காணும், உங்க பக்கம் போஸ்ட் ஆபீஸ் அதுக்கு ஒரு இடம் அதுவும் காணும். இது மட்டும் இல்ல, இந்த ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டு 150 ரூபாய் பசங்களையே இல்ல ரிமூவ் பண்ணிட்டு அது அப்படியே காலியா கிடக்கு. மார்க்கெட்டை காணும். இது அப்படியே கோயில் சொத்து 200 கோடி 2700 45,000 20,000 பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கோயில் சொத்து 5000 வித்து காலி பண்ணிருக்கா. அதாவது பரம்பரை அரங்காவில டூப்ளிகேட் 1960 பரம்பரை கோயில தெரியாது. எல்லாம் கோயில் அகத்தி எச்ஆர் சேர்ந்து அரக்குளம் விட்டுறாங்க. சும்மா சாதாரண இந்த மாதிரி சொத்து இதை எடுத்தீங்கன்னாவ இப்ப இந்த கரு இருக்குங்களா, பழனி கோயிலோட பெரிய மோசடி இந்த கோயில எக்கச்சக்கிறது. இந்த மாதிரி சொத்துக்கள் இது மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கோயில் அச்சாரிச்சு எதுக்குறாங்க, வேற எங்கேயுமே அரக்குளம் விட்டுதான். 26 வருஷமா போராடி ஆட்சி மூலமா 2005 ஆட்சி மூலமா எல்லா ரெக்கார்டும் கலெக்ட் பண்ணிருக்கோம். இது கோயில் எதுவுமே எந்த ஆவணம் இல்லை. அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் எல்லா சர்டிபிகேட் எல்லாரும் பார்த்தா எந்த ஆவணம் இல்லைன்ட்டாங்க. ஆனா ஆட்சியில கலெக்டர் ஆபீஸ் போய் பார்த்தா அங்க போய் ரேக்க போய் பார்த்தோம், இந்த நுங்கப்பாக்கம் கோயிலுடைய சொத்துப்பதி எதுவுமே காணவில்லைன்னு சொல்லி எனக்கு பிரமாண பத்திரம் கொடுக்குறாங்க. அரசு துறையில இருந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க. இந்த இடம் சம்பந்தமா ஒரு ஆவணங்களும் பராமரிக்கப்படவில்லை. அப்ப அந்த ஆவணம் யாருக்கிட்ட பராமரிக்கும்? ஆவணம் பராமரிக்கப்படலன்றீங்க கவர்மெண்ட். அப்ப அந்த ஆவணங்கள்லாம் எங்க? எல்லாரும் சொல்லிருக்கியா. ரெண்டாவது கோயில் கிழங்குல வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு கிலோ 8 to 10 கோடி போடு நுங்கம்பாக்கம் மார்க்கெட். நுங்கம்பாக்கம் இது மற்ற டவுன் சர்வே 24 விவசாயம் எதுவுமே இல்லை. அதை வந்து என்ன பண்றாங்க, வெறும் 10-20 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 5000 5000 எடுத்துருக்காங்க. கோபால் நம்பியார்னு ஒரு ஃபேமிலி வெறும் 2700 ரூபாய்க்கும் 47 ஒரு காம்ப்ளெக்ஸ் வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு பெரிய இடத்த 5000 2 கிரவுண்ட் கமிஷனர் அனுமதியே இல்லை. 30 சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப் தயார் பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணி கோயில் சொத்தை இப்போ 2 மாடி கட்டி மாசம் 5 லட்சம் ரூபாய் வாடகை. வெறும் 5000 ரூபாங்க ஓப்பன். அந்த இது போட்டோலாம் நீ பாத்தீங்களா, இப்படிலாம் நடந்தது. இது யாரும் நுங்கம்பாக்கம் எடுத்தீங்கன்னாவே நீங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மோசடி இந்த கோயில நடத்துங்க. ஆமா, ரெண்டாவது அதான் கேக்குறோம். எல்லாம் உடஞ்ச கண்டிப்பா யாராச்சும் பார்க்கணும். நம்ம கேட்கிறோம், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பதில் கிடையாது. இவங்கதான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க, யாரும் இல்லை. எதுவும் இடத்த வந்து பார்க்க வர மாட்டாங்க. ஆனா ஒரு நாளைக்கு யாராவது ஒரு ஈவோக்கோ ஒன்று செலவு பணம் வேணும்னா இந்த கோயிலுக்கு சொல்லி வருவாங்க. ஆக்டிங் மாதிரி வந்து வந்தா 2 கோடி. அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு ஆக்சுவலா இந்த கோயில் வந்து அகஸ்தீஸ்வர பிரசன்ன ஏபிவிக்கு கிடையாது, அருள்மிகு அகலாண்டேச உடனீஸ்வர சுவாமி இந்த கோயிலுக்கு உண்மையான பேரு. அதான் ஏபிவிக்கு ஸ்டார்ட் பண்ணி கோயில் மடை எல்லாத்தையும் ஒரு தர்மகர்த்தா டூப்ளிகேட் தர்ம பரம்பரையே கிடையாதுங்க. பரம்பரை இல்லாத பரம்பரை சொல்லி எல்லாத்தையும் காலி போயிருக்கான். இதை கேட்கறது எச்ஆர்எஸ் கொடுத்தா அவன் எடுத்தா கம்முட்டி போடுறான். இதுல வந்து இந்த ராஜான்னு ஒரு ஆள் இருக்கான், பிசி. அவன் சாதாரண சூப்பர் 95 இருக்கான். இப்ப இந்த வருஷம் 2026 30 வருஷம் அனுமன் வாணி 2 பேரும் ராஜா அண்ட் அம்பிகா
இந்த 2 பேரு அங்கேயே இருக்காங்க. அவங்க தான் எல்லாமே சொல்லி எல்லா ஒரே துறையில ஒரே இடத்துல அது எப்படி 30 வருஷமா பண்ணி செய்ய முடியும்? அவங்க வந்து எல்லாம் புரியல. எல்லாத்தையும் விக்கிற வளர்த்தாங்க. அவங்க ஆளுங்க தான் எல்லாமே நியமிச்சிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதான் HRHC மெயின்டைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆபீஸ். அப்புறம் இப்போ வந்து இந்த கோயில் சொத்து நம்ம இப்ப கோர்ட் ஆர்டர் வந்து நல்ல ஆர்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டர் பெஞ்சு கொடுத்துருக்காங்க. கோயில் சொத்து கோயில் சொத்தை எவ்வளவு ஆக்கிரமோ எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் எடுத்து கோயிலுக்கு வரணும்னு சொல்லி ஆர்டர். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்னும் 6 வாரம் டைம் 4 வாரம் ஆயிப்போச்சு. இன்னும் 2 வாரம் எதுவும் செய்யல. அது நம்ம பத்திரிகை வாயில தொலைக்காட்சி வாயில அதான் சொல்றேன்ல, அமைச்சர் கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் கேட்டு 4-5 தடவை லெட்டர் கொடுத்துக்கோங்க. ஏன் பார்க்க மாட்டேங்கிறாரு? பார்க்க சந்திக்கிறதுக்கு ஆமா, இது கண்டிப்பா அந்த மாதிரி தான். இத நீதிமன்றத்துல 13 ஜாயிண்ட் கமிஷன்ல போட்டிருக்கோம். 1331 இத வந்து முக்கியமா அந்த சொத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஐயா பணிதிரெட்டி ஐயா ஒருத்தர் இப்ப வந்து ஐயா இதுல ஹோம் செக்ரட்டரி HRD அவங்கதான் கொரோனா எஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அந்த கொரோனா தீர்ப்பு அவங்கதான் உட்கார வச்சு எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கேட்டு இந்த சொத்துக்கள் அவங்க தான் கிடையாது. செக்ஷன் எல்லாம் கோர்ட்டு கேஸே நடக்கலாங்க. யாரும் ரப்பர் ஸ்டாம்ப் தயார் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஆமா, எனக்கு என்னன்னா உங்க மூலியமா அததான் முதல்வர் கவனத்துக்கு எடுத்துட்டு போட்டுக்கிறான். நாங்க அந்த துறை அமைச்சருக்கும் அவங்க கவனத்துக்கு எடுத்துட்டு போட்டுக்கிறா இந்த பத்திரிகை. அப்படியா ஒரு ஆர்டிஐல நாங்க கேட்டதுக்கு இங்க பாருங்க, இந்த மாதிரி விற்பனை செய்திருக்கீங்களா, அதுக்கு HRNC ஏதாவது அது அங்கீகாரம் கொடுத்திருக்கான்னு கேட்டோம். ஆர்டிஐல கேட்டதுக்கு HRNCல இருந்து வந்த பதில் இது. இந்த பேப்பர் அதுல வந்து மனு எண் வந்து 1968ல அந்த அங்கீகாரம் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சென்னை 34 அமைந்துள்ளன்னு மேல எழுதுறாங்க. சென்னைங்கிறது பேர் வந்து எப்போ வந்து 96ல கலைஞர் கொண்டு வந்து மாத்துனது. ஆனா 68லயே அவங்க சென்னைன்னு போட்டு ஒரு டூப்ளிகேட்டான ஒரு ஆர்டர் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை வச்சு அதுதாங்க 20 கோடி ரூபாய் சொத்து. 20 கோடி ரூபாய் சொத்து இன்னைக்கு ஐயா இத வந்து நியூஸ் சிட்டில சொன்னதுக்கு வந்து அநியாயம் பண்ணிருக்காங்க. 2 டவுனுங்க 4584 சதுரம். இந்த கோயில் சொத்தெல்லாம் மேய்க்கணும்னா முதல்வர் வந்து தனி கவனம் எடுக்கணும். முதலமைச்சர் தனி கவனத்துக்கு எடுத்துட்டு போனா மட்டுமே இந்துக்கள் திருக்கோயிலோட சொத்துக்களை அதாவது மீட்க முடியும், காப்பாற்றணும். இதுக்கான வழிமுறைகள் வந்து கொஞ்சம் வேகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும். ஏன்னா மெயினா அமைச்சர் வந்து சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்கணும்னு நாங்க இதன் மூலமா தெரிவிச்சோம். ஐயா நாங்க அரசியல் கட்சியை நம்பல. ஆமா, நாங்க வந்து கிடையாது. இந்து அமைப்பு ஆன்மீக அமைப்பு, அவ்வளவுதான். எந்த அரசியல் சான்றிதழும் கிடையாது. தேசிய திருக்கோயில் மூலியமா நாங்க இந்த கோட்டை அவங்க எடுத்தனால்தான் இந்த கோட்டை ஆர்டர் நமக்கு சக்சஸ் ஆகுது. ஐயா இது வந்து எங்களுக்கு ஜட்ஜி ஜோதிபதி ஐயா தான் இதுக்கு பிரசிடன்ட். அவங்க மூலியமா தான் இதை நாங்க நடவடிக்கை எடுத்து இந்த கோயில் சொத்து கோயில்கள் நாங்க போராடி இப்ப நல்ல செய்தி வந்திருக்கு. நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த கோயில் சொத்தை நம்மளோட கோயில் எல்லா எவிடன்ஸ் இருக்கு. உங்க ஆர்டர் இப்போ கொடுத்தாரு. உங்களை எல்லா வாகனங்கள் தரேன், எல்லாமே வச்சுங்க. 11 காணி ஏக்கரவா காணி ஏமாத்துறது எல்லா ரெக்கார்டும் உங்களுக்கு நான் தரேன். நீங்க வந்து படிச்சு பார்த்து நீங்களே சொல்லுங்க. வங்கியில வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம கேக்குறோம், வங்கி மேலாளர்கிட்டயே கேக்குறோம் வைங்க. அதுக்கு என்ன பதில்னா, உங்களுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? ஆமா, எல்லாமே பெண்டிங்ல இருக்குங்க. ஆமா, எல்லாரும் அவங்க கொடுத்து வாங்கி எல்லாம் சென்ட்ரல் வரைக்கும் அனுப்பிட்டு மத்திய நிதி அமைச்சகம் வரல, அதை கவனத்துக்கு எடுத்துட்டு போயாச்சு. மொத்தமாவே சொல்றேன், மத்திய நிதி அமைச்சகம் வரல, இது கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஆனால் எங்க போனாலும் முட்டு சந்த மாதிரி நிக்கிறோம், வழி தெரியல. கோயில் சொத்தை எப்படி நீக்கிறது? மூலியமா வந்தால்தான் சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கெல்லாம் இந்த சொத்துக்களை கோயில் சொத்து கோயில் வருது, கோயில் சொத்தை கோயில் வருது காப்பாற்று. ஒரே 90 லட்சம் ரூபாய் வாடகை கட்டம் வருது. ஐயா
என்னன்னா முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா திருக்கோயில்களும் சொந்தமான சொத்துக்களை மீட்கும் போது இதை வந்து அதிகப்படியான அதாவது எடுத்தீங்கன்னா இவ்வளவு இந்த சொத்து தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எடுத்ததுக்கு சமானம். அந்த அளவுக்கு கேவலமா நடந்தது. இது வந்து நேரடியா மினிஸ்டர் ஐயாவை நேரம் அந்த காலத்துக்கு மூல பக்கத்துல எங்க உட்கார கொண்டு வந்து சொல்லி மினிஸ்டர் ஐயாவை அங்க வந்து கேட்க சொல்லி பட்டா வேலை முடியும். அதுலயே இந்த ஆவணம் எல்லாமே காணும். எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, இதை ட்வீட் போட்டாங்க, ஆவணங்களே காணுங்க. உடனே 25,000 30,000 கோடி சொத்துக்கள் இந்த கோயிலுக்கு சொத்து 20,000 35,000 கோடி எங்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு. 1-2 சாதாரண 25,000 கோடிக்கு மேல எப்படி இருப்பாருங்க. வெறும் 5 இந்த இடத்துல முக்கியமான டவுன் சர்வே இந்த விவசாய நாடு எதுவுமே கோயிலுக்கு விலைக்கு வாங்கி தானமா கொடுத்த சொத்து அந்த மாதிரி ஒரு ஆவணங்கள் சிவசாஸ்திரத்துல அந்த காலத்துல நுங்கம்பாக்கு பொம்மராஜா தான் கோயிலுக்கு கொடுத்துருக்காரு சொத்து. இதுல சில செல்வந்தர்கள் குழந்தை மன்னர்களா எல்லாம் இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த முதலியார் இது வந்து பரம்பரைன்னு சொல்லி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் எல்லாத்தையும் 1946 இது வரைக்கும் விட்டுருக்காங்க. சார் இது என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவாது இந்துக்களுக்காகவும் இந்த இந்து திருக்கோயிலுக்காகவும் உங்களோட கவனத்தை கொஞ்சம் எங்க பக்கம் திருப்பல. கோயில் நிலத்தை மீட்கணும். இந்த நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் நிறைய இல்ல முக்காவாசியே காணும், அதாவது காணாம போயிருக்கு. அதனால இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்க நிறைய கோவில்கள் சொத்து மாயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு தனி இது கவனத்தை செலுத்தி எங்களுக்கு வந்து அதை மீட்டு மீண்டும் அதே கோயில் அந்த கோயில ஒப்படைச்சு மீண்டும் பக்தர்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தெரியாம நல்லா தெரிஞ்சுக்கல, யாருக்கும் தெரியாமலாம் இருக்காதுங்க. எப்படி அது தெரியாம இருக்குன்றீங்க? எல்லாம் அதாவது சார் கேட்டது நல்ல. இதுல வந்து அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் அடக்கம் இதுல எல்லாருக்கும் தெரியும். எல்லா அரசியல் பிரமுகர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. இவங்க நம்ம தனியாரம் சொல்லல, மொத்தமே தவறு நடந்திருக்கு. இந்த இந்து திருக்கோயில்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்துக்கள் சொத்து கோயில் சொத்து எல்லா இடத்துலயும் கூடு போட்டு எடுக்கிறதுல பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் கூட்டு சேர்ந்துருக்காங்க, ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. என்னடா தாவேக்கா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால தாவேக்கா என்னன்றது அவங்க இப்ப செயல்பாடு அவரு எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுக்கிறேன்றாரு இல்லைங்களா? இது அவர் கவனத்துக்கு எடுத்துட்டு போங்க. இல்லையா அவங்க எடுத்தாதான் எங்களுக்கு ஒரு வெற்றி. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த மேட்ரு அவங்க கவனத்துக்கு கொண்டு வரோம். ஏன்னா இதுல யாருமே புது ஆளுங்க. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.